Hi students, நம்ம சிவிக்ஸில் 4th சாப்டர் பார்த்துட்ருக்கோம் ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சாப்டர். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு மேண்டேட்ரி சைன் இந்த பிக்டோரியல் டயக்ராம் பார்த்தோம். அப்புறம் கிராஸ் ஆகி ரோட்டில் இருக்கக்கூடிய லைன்ஸ் ஒவ்வொரு லைனும் வந்துட்டு என்ன டினோட் பண்ணுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா டிராஃபிக் சைன்ஸ், அதாவது ரெட் லைட் எல்லோ அதெல்லாம் இருக்குல்ல, அதோட சைன்ஸ், டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய சைன்ஸ் என்னென்ன, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க, டிராஃபிக் சிக்னல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பாருங்கள், பேஜ் நம்பர் 202 இருக்குது. டிராஃபிக் சைன்ஸ். Traffic signs are there to regulate traffic warn about the hazards and to guide the road users. So traffic signங்கிறது எதுக்கு இருக்குன்னா ரெகுலேட், டிராஃபிக்கை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறக்காகவும் வார்ன் பண்ணுறக்காகவும், நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வருது அப்படின்னா அதை வார்ன் பண்ணுறக்காகவும் யாருக்குன்னா ரோட் யூசர்ஸ், அதாவது ரோட்டில் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு வார்ன் பண்ணுறக்காக தான் இந்த டிராஃபிக் சைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் டிராஃபிக் சைன்ஸ் இஸ் எசென்ஷியல். ஸோ டிராஃபிக் சைன்ஸை புரிஞ்சுக்கிறது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். வி ஷுட் ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ் ஆஃப் டிராஃபிக் சைன்ஸ். நமக்கு வந்துட்டு அந்த டிராஃபிக் சைனில் ஒரு ப்ராப்பர் நாலேஜ் வந்துட்டு வேணும் அப்படிங்கிறாங்க. The government has made it mandatory for the person who wants to obtain driving license to be well versed with the traffic signs. அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு இது மேண்டேட்ரி, இது வந்துட்டு ரொம்ப கட்டாயமானதாக கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் சைனை பற்றின ஃபுல் இதுவும் வந்துட்டு டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு இதை வந்துட்டு மேண்டேட்ரியாக கண்டிப்பாக பண்ணணுங்கிறத கொண்டு வந்தாங்க. Traffic signs prevent the undesirable risk posed on the road to drivers and passengers in the vehicle. ஸோ டிராஃபிக் சைன் வந்துட்டு எதை ப்ரிவெண்ட் பண்ணுன்னா அன்டிசைரபிள் ரிஸ்க், அதாவது வந்துட்டு ரோட்டில் டிரைவர்ஸ் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு வர ரிஸ்கையும் அந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுக்கு வர ரிஸ்கையும் வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுது. ஆக்சிடென்ட் மூலமா வர ரிஸ்க்கை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுதுங்கிறாங்க. There are 3 types of traffic signs. மேண்டேட்ரி சைன், காஷனரி சைன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் சைன். ஸோ அந்த டிராஃபிக் சைனில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது: மேண்டேட்ரி, காஷனரி, இன்ஃபர்மேட்டிவ். ஸோ மேண்டேட்ரிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம், கட்டாயம் அப்படிங்கிறதா வந்துட்டு மேண்டேட்ரி. காஷனரினா வந்துட்டு நமக்கு ரோட்டில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எச்சரிக்கை கொடுக்குறதா வந்துட்டு காஷனரி சைன்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேட்டிவ் சைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன், அந்த ரோட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதா வந்துட்டு இன்ஃபர்மேஷனரி சைன். ஸோ மேண்டேட்ரி சைன் அப்படின்னா என்னென்னா கிவ் ஆர்டர் அண்ட் நீட் டு பி ஃபாலோடு ஸ்ட்ரிக்ட்லி. ஸோ வந்துட்டு இது ஒரு ஆர்டர், நீங்கள் இதை பண்ணித்தான் ஆகணும், அதை வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஜென்ரலி இன் சர்க்குலர் இன் ஷேப், அதாவது வந்துட்டு இது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே ஒரு சர்க்குலராக, அந்த மேண்டேட்ரி சைன் பிக்டோரியல் கிராஃபில் எப்படி இருக்கும், சர்க்குலர் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ மேண்டேட்ரி சைனுங்க பார்க்கும்போது இது ஒரு ஆர்டர், அதை ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணும். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ஷேப் சர்க்குலர் ஷேப்பில் ரெப்ரசென்ட் பண்ணிப்பாங்க. ஸோ சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்லா டிராஃபிக் சைன்ஸும் வந்துட்டு இந்த மேண்டேட்ரி சைன் தான். நெக்ஸ்ட்டு காஷனரி சைன் அப்படின்னா என்னென்னா warn the user regarding road situation ahead. ஸோ அதாவது யூசர், அதாவது ரோட்டில் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்கள வந்துட்டு வார்ன் பண்ணுவாங்க. என்னென்னா எதுக்கு வார்ன் பண்ணுவாங்கன்னா அந்த ரோடோட சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, இங்கே ஸ்பீட் பிரேக்கர் வருது, இங்கே ரயில்வே கிராசிங் வருது சொல்லிட்டு அந்த டிரைவர்ஸை வந்துட்டு வார்ன் பண்ணுவாங்க. தே ஆர் ஜென்ரலி இன் ட்ரையாங்குலர் ஷேப். ஸோ அந்த காஷனரி சைன் எந்த ஷேப்பில் இருக்கும், ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்ஃபர்மேட்டிவ் சைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிவ் இன்ஃபர்மேஷன் ரெகார்டிங் டைரக்ஷன், டெஸ்டினேஷன் எக்ஸெட்ரா. தே ஆர் ஜென்ரலி இன் ரெக்டாங்குலர் ஷேப். இன்ஃபர்மேஷனுங்கும் போது இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது எதை பேஸ் பண்ணினா அவங்க போகக்கூடிய டைரக்ஷனை பேஸ் பண்ணியோ அவங்க போகக்கூடிய டெஸ்டினேஷனை பேஸ் பண்ணியோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அதான் வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவ் சைன். இது ஜென்ரலாக எந்த ஷேப்பில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ டிராஃபிக் சைன்ஸில் வந்துட்டு 3 இருக்குது: மேண்டேட்ரி, காஷனரி அண்ட் இன்ஃபர்மேட்ரி. ஸோ மேண்டேட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆர்டர், அதை வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணும். அதை வந்துட்டு சர்க்குலர் ஷேப்பில் வந்துட்டு அதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. காஷனரி சைன் அப்படிங்கும்போது யூசர்ஸ், அதாவது டிரைவர்ஸை வந்துட்டு வார்ன் பண்ணுவாங்க, ரோடோட சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, அதுக்கேற்ற ஸ்பீடில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுவாங்க. அதை ஜென்ரலாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு
டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இன்ஃபர்மேட்டிவ் சைன்னு பார்க்கும்போது டிரைவர்ஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. எதை ரெக்கார்ட் பண்ணினா அவங்க போகக்கூடிய டேரக்ஷனையோ இல்லை அவங்க போகக்கூடிய டெஸ்டினேஷனையோ பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. இது ஜென்ரலாக எந்த ஷேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டிராஃபிக் சிக்னல்ஸ். Traffic lights is a signaling device that is positioned at a road intersection, pedestrian crossing to indicate when it is safe to drive, ride or walk using the universal color code. So traffic signal அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு signaling device. இது ஒரு டிவைஸு. இந்த டிவைஸ் எங்கே வச்சுருப்பாங்கன்னா ரோடு இன்டர்செக்ஷன், அதாவது 4 ரோட்ஸ் இதாகக்கூடிய ஜாயின் ஆகக்கூடிய இன்டர்செக்ஷனில் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா pedestrians intersection, pedestrians crossing to indicate when it is safe to drive. ஸோ அந்த 4 ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த இன்டர்செக்ஷனில் வைக்கும் போது அங்கே பெடஸ்ட்ரியன்ஸ், அதாவது வாக்கபிளில் போகிறவங்க வந்துட்டு கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கிராஸ் பண்ணும்போது எப்போ அவங்க கிராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா டிரைவ் பண்ணும்போது எப்போ சேஃபானது, இப்போ இவங்க கிராஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிறத வந்துட்டு அது இண்டிகேட் பண்ணும். ரைட் ஆர் வாக் யூஸிங் யூனிவர்சல் கோட் கலர். ஸோ இதில் என்ன டிராஃபிக் சிக்னல் எது யூஸ் பண்ணுறாங்க, யூனிவர்சல் கலர் கோடை வச்சு இந்த டிராஃபிக் சிக்னல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கலர், ரெட் கலர். The signal indicates to stop behind the stop line. ஸோ ரெட் கலரில் டிராஃபிக் சிக்னல் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் நிற்கணும், அந்த ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே நின்றணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ரெட் லைன் வந்துட்டு டினோட் பண்ணும். ஆம்பர் இஸ் நத்திங் பட் எல்லோ கலர் என்ன டினோட் பண்ணுன்னா the signal indicates stop, do not pass through or start until green shows. அதாவது இந்த சிக்னல் எதை இண்டிகேட் பண்ணுன்னா இதுவும் ஸ்டாப்பை தான் இண்டிகேட் பண்ணும். do not pass, அதாவது வந்துட்டு பாஸ் ஆகக்கூடாது, க்ரீன் கலர் லைட் வர வரைக்கும் நீங்கள் பாஸ் ஆகி போகக்கூடாது அப்படிங்கிறத அதை இண்டிகேட் பண்ணும். If by mistake you are caught in yellow signal in the middle of the large road crossing, continue with the care and do not accelerate in panic. Suppose நீங்கள் வந்துட்டு ஒரு பை மிஸ்டேக்னால நீங்கள் வந்துட்டு எல்லோ சிக்னல் இருக்குது, அந்த எல்லோ சிக்னலில் ஒரு மிடில் ரோடு, அதாவது ரொம்ப லார்ஜ் ரோடு, அங்கே வந்துட்டு மிடில் வந்துட்டு காட் ஆகிட்டிங்க அப்படின்னா பயந்துடாமல் ரொம்ப மெதுவாக வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு ஆம்பர், அதாவது எல்லோ லைட். நெக்ஸ்ட் க்ரீன் லைட் என்ன இண்டிகேட் பண்ணுன்னா the signal indicates you may go if the way is clear. ஸோ இந்த க்ரீன் லைட் என்ன இண்டிகேட் பண்ணுதா நீங்கள் போகலாம், இந்த நீங்கள் போகிற வழி வந்துட்டு கிளியராக அந்த எந்த பெடஸ்ட்ரியன்ஸும் கிராஸ் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து க்ரீன் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெடி க்ரீன் ஆரோ சிக்னல், அதாவது ஆரோ சிக்னல் இருக்கும்ல அது, அந்த ஆரோ சிக்னலில் க்ரீன் வந்து எதை இண்டிகேட் பண்ணுன்னா this signal may be provided in addition to the full green signal. This indicates to proceed with caution in the direction the arrow points. So இந்த steady green arrow signal வந்துட்டு இந்த green arrow signal கூட அடிஷனாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த arrow signal, அதாவது green arrow signal வந்துட்டு எந்த டைரக்ஷனில் காட்டுதோ அந்த டைரக்ஷனில் போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகணும். அதைத்தான் வந்துட்டு இந்த steady green arrow signal வந்துட்டு டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ளாஷிங் லைட். So it means to come to complete stop, proceed only when the way is clear. So flashing red light என்ன come to stop complete ஸ்டாப்புக்கு வந்துட்டீங்க, எப்போ ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா போகணும் அப்படின்னா அந்த வே வந்துட்டு நீங்கள் போகக்கூடிய வழி வந்துட்டு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் வந்துட்டு ஃப்ளாஷிங் ரெட் சிக்னல். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷிங் எல்லோ சிக்னல், அதாவது எல்லோ சிக்னல் வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும், அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இட் இண்டிகேட்ஸ் டு ஸ்லோ டவுன் அண்ட் ப்ரொசீட் வித் காஷன். ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது, நீங்கள் வந்துட்டு வெஹிக்கிளை வந்துட்டு ஸ்லோ பண்ணி எந்த ஒரு பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணல உங்கள் வே கிளியராக இருந்ததுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத டினோட் பண்ணி இண்டிகேட் பண்ணுறது தான் ஃப்ளாஷிங் எல்லோ சிக்னலுங்கிறாங்க. ஸோ டிராஃபிக் சிக்னல்ஸ்னு பார்க்கும்போது யூனிவர்சல் கலர் கோடு யூஸ் பண்ணி நிறைய லைட்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு லைட்டும் வந்துட்டு ஒவ்வொன்று இண்டிகேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ரெட் லைட், செகண்ட் ஆம்பர் எல்லோ, க்ரீன், ஸ்டெடி க்ரீன் ஆரோ சிக்னல், ஃப்ளாஷிங் ரெட் சிக்னல் அண்ட் ஃப்ளாஷிங் எல்லோ சிக்னல். ஸோ இந்த லைட்ஸ்லாம் ஒரு சிக்னல் இருக்குன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்துட்டு அதாவது ட்ரைவ் பண்ணும், ஒரு வெஹிக்கிளை வந்துட்டு ட்ரைவ் பண்ணுங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிராஃபிக் சயின்ஸ்னு பார்க்கும்போது 3ஆக பிரிச்சுருக்காங்க, மேண்டேட்ரி, காஷனரி அண்ட் இன்ஃபர்மேட்டிவ்னு. அதே மாதிரி டிராஃபிக் சிக்னல்ஸில் யூனிவர்சல் கலர் கோடை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கலர்ஸ், அதாவது வந்துட்டு 6 கலர்ஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிராஃபிக் ரூல்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ரூல்ஸ். The Motor Vehicle Act 1988
passed by the parliament which came into force on 1989 is applicable to the whole of India. அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 ஒரு ஆக்ட் இருக்குது. அது வந்து எது வந்து பாஸ் அந்த ஆக்டை கொண்டு வந்துச்சுன்னா நம்ம பார்லிமெண்ட் கொண்டு வந்தது. அது எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா 1989 அந்த ஃபோர்ஸுக்கு வந்தது. ஸோ இது வந்துட்டு ஹோல் இந்தியாவுக்கு இது ஒரு அப்ளிகபிள் ஆனது தான் சொல்கிறாங்க. ஸோ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988. ஸோ இதை கேட்டால் நீங்கள் நல்லா எழுதணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆக்ட்? மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட், on one way road the driver should allow the overtaking vehicle through the right. அதாவது ஒன் வே ரோடு இருக்குது அப்படின்னா ஒரு டிரைவர் வந்துட்டு பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிளுக்கு ஓவர்டேக் அவங்க பண்ணணும்னா ரைட் சைடு தான் கொடுக்கணும், லெஃப்ட் சைடு கொடுக்கக்கூடாது. never park the vehicle in reverse on the one way street. அதாவது ஒன் வே ரோட்டில் நம்மளோட வெஹிக்கிளை வந்துட்டு ரிவர்ஸாக வந்துட்டு பார்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ ரிவர்ஸ் பொசிஷனில் பார்க் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, ஒன் வே ரோட்டில் டிரைவர் வந்துட்டு பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிளுக்கு வந்துட்டு ரைட் சைடு தான் ஓவர்டேக்கிங்க்கு கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஒன் வே ஸ்ட்ரீட்டில் நம்மளோட வெஹிக்கிளை வந்துட்டு ரிவர்ஸில் வந்துட்டு பார்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, on a two-way road the driver must drive on the left side of the road. ஸோ டூ-வே ரோடு இருக்குது அப்படின்னா அங்கே வந்துட்டு டிரைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட வெஹிக்கிளை வந்துட்டு லெஃப்ட் சைடு ரோடோட லெஃப்ட் சைடில் தான் ட்ரைவ் பண்ணணும், மிடில்லையோ ரைட் சைட்லையோ ட்ரைவ் பண்ணக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, ஆன் டூ-வே ரோடு the driver must drive on the left side of the road. ஸோ டிரைவர் வந்துட்டு ரோடோட லெஃப்ட் சைடுக்கு தான் வந்துட்டு ட்ரைவ் பண்ணணும் டூ-வே ரோடில். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த டிரைவர் டு ஸ்லோ டவுன் அட் ஆல் இன்டர்ஜங்ஷன்ஸ் அண்ட் பெடஸ்ட்ரியன் கிராசிங். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று டிரைவருக்கு. என்னென்னா ஜங்ஷன்ஸ் வருது, இன்டர்ஜங்ஷன்ஸ், அதாவது 4 ரோட்ஸும் மீட் ஆகக்கூடிய இன்டர்ஜங்ஷன்ஸ் வருது. அங்கே ஏதாச்சும் பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வரும்போது டிரைவர் வந்துட்டு வெஹிக்கிளை வந்துட்டு ஸ்லோ பண்ணிடணும். இது வந்துட்டு ஒரு மேண்டேட்ரி, ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு தேர்ட் ரூல். ஃபோர்த் ரூல் பாருங்கள், drivers should not use the horns in prohibited areas like hospital zones, school zones etc. அதாவது வந்துட்டு டிரைவர்ஸ் வந்துட்டு வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணும்போது ஹாரன்ஸை வந்துட்டு சில பிளேசஸில் வந்துட்டு சில ஏரியாஸில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. எங்கெங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஜோன், ஸ்கூல் ஜோன்லாம் இருக்கும். அந்த இடத்துலலாம் டிரைவர்ஸ் வந்துட்டு அந்த ஹாரனை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரொஹிபிட்டட் ஏரியாவில் வந்துட்டு அங்கேயே போர்டு வச்சுருப்பாங்க, ஹாரன் சிம்பிள் போட்டு அதை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் ஹாரனை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள், it is our responsibility to give way to the emergency vehicles such as armory convoy, fire engine and ambulance. ஸோ இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியான வெஹிக்கிள் வருதுன்னா அதுக்கு நம்ம வழி விட்டுறணும். ஏதாவது ஆம்புலன்ஸ் வரும்போது, இல்லாட்டி ஃபயர் இன்ஜின் வரும்போது, இல்லாட்டி ஏதாச்சும் ஆர்மி சம்மந்தமாக வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வழியை வந்துட்டு விட்டுறணும். ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணும்போது நாம் அவங்கள வந்துட்டு பண்ண விட்டுறணும், நம்ம தடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. driver should use high beam only when necessary. ஸோ டிரைவர் வந்துட்டு லைட்டை வந்துட்டு ரொம்ப ஹையில் எப்போ வைக்கணும்னா எப்போவாச்சும் தேவைப்படுற அப்போ தான் வந்துட்டு அதை வந்துட்டு வைக்கணும். It is important to dim the lights when there are oncoming vehicles or when driving closely behind the another. அதாவது வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட். அதாவது லைட்டை வந்துட்டு நம்ம டிம் பண்ணிடணும். எப்போ அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் முன்னாடி போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப அந்த வெஹிக்கிளை டிம் பண்ணிடணும். அதே மாதிரி ரொம்ப ஒரு வெஹிக்கிளுக்கு பக்கத்தில் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த லைட்டை வந்துட்டு டிம் பண்ணிடணுங்கிறாங்க. When the driver is slowing down his vehicle, he has to raise the right arm and swing it up and down gently. Suppose அந்த டிரைவர் வந்துட்டு வெஹிக்கிளை வந்துட்டு ஸ்லோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிரைவரோட ரைட் ஆர்ம், அவங்களோட ரைட் ஹேண்டை வந்துட்டு ஸ்விங் பண்ணணும், மேலேயும் கீழேயுமா வந்துட்டு ஆட்டணும் அப்படிங்கிறாங்க. When the driver stopping his vehicle, he has to raise the arm vertically for the indication to the other vehicles behind it. Suppose when the driver வந்துட்டு வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு அவரோட ஆர்மை வந்துட்டு ரைட் ஆர்மை வந்துட்டு ரைஸ் பண்ணி காட்டணும் வெர்டிக்கலாக. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு இண்டிகேஷனுக்காக. நம்ம சடனாக ஸ்டாப் பண்ணிட்டோம் வெஹிக்கிள்னா பின்னாடி ஒரு வெஹிக்கிள் ரொம்ப ஃபோர்ஸாக வருதுன்னா அந்த வெஹிக்கிள் வந்து நம்ம வெஹிக்கிள் இடிச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம வெஹிக்கிளை வந்துட்டு ஸ்டாப் பண்ணும்போது டிரைவர் வந்துட்டு அவங்களோட ஆர்மை தூக்கி வெர்டிக்கலாக காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நெக்ஸ்ட் ரூல். நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
If the driver is turning right, he has to extend the arm straight out with the palm facing front. Suppose அதாவது டிரைவர் வந்துட்டு ரைட் சைடில் டேர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு என்ன பண்ணோம், அவர் ஆர்மை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி பாமை வந்துட்டு எந்த சைடில் காட்டுறோமோ எந்த சைட் போகிறோமோ அதை ஃபேஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் நெக்ஸ்ட் ரூல். If the driver is turning left, he has to rotate the hand in an anti-clockwise direction. Suppose அந்த டிரைவர் வந்துட்டு லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆகிறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு அவரோட ஹேண்டை வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறாங்க. In case of emergency, the hazard indicator should be used, which will switch on both the indicators. ஸோ ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா ஹசார்டஸ் இண்டிகேட்டரை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது ரெண்டு இண்டிகேட்டர்ஸுமே வந்துட்டு ஆன் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. On the two-wheeler, only 1 pillion rider should be allowed. அதாவது ஒரு டூ வீலரில் வந்துட்டு ஒரே ஒருத்தர், அதாவது வண்டியை வெஹிக்கிளை வந்துட்டு டிரைவ் பண்ணுறவங்க அது கூட ஒருத்தரை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நிறையா பேர் இதில் போகக்கூடாது. The horn should not be really shrill, irritating or loud. Electronic horn is permitted. ஸோ அந்த ஹார்னில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு அதெல்லாம் வரவே கூடாது. ரொம்ப இரிட்டேட் பண்ணுறது, ரொம்ப லவுடான சவுண்ட்லாம் வரக்கூடாது. எலக்ட்ரானிக் ஹார்ன் மட்டும்தான் பெர்மிட்டட் அப்படிங்கிறாங்க. Parking vehicles in front of rescue vehicles such as ambulance, fire engine or a police vehicle is punishable by law and the individual doing so has to pay fine. அதாவது வந்துட்டு வெஹிக்கிளை வந்துட்டு இந்த எமர்ஜென்சி வெஹிக்கிளுக்கு முன்னாடி பார்க் பண்ணக்கூடாது. இந்த ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின், போலீஸ் வெஹிக்கிள்லாம் இருக்குல்ல, அந்த வெஹிக்கிளுக்கு இன்ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்க் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பார்க் பண்ணுறது வந்துட்டு ஒரு பனிஷபிள் லான்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஏதாச்சும் இண்டிவிஜுவல் வந்துட்டு அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபைனை வந்துட்டு பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ டிராஃபிக் ரூல்ஸ்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பாயிண்ட்ஸ் இருக்குது டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒரு இந்த டிராஃபிக் ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது நல்லா படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர் நம்பர் பிளேட்ஸ். நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸை பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் கலர் நம்பர் பிளேட்ஸோட கலர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெட் கலர் நம்பர் பிளேட் என்னென்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் த வெஹிக்கிள் ஃபார் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர் ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த ரெட் கலர் நம்பர் பிளேட்டை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்தியாவோட பிரசிடெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டோட கவர்னரும் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரெட் நம்பர் பிளேட்டை. நெக்ஸ்ட் ப்ளூ நம்பர் பிளேட்னா என்னென்னா, இட் இஸ் கிவன் டு த வெஹிக்கிள் தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபாரின் டெலிகேட்ஸ் அண்ட் அம்பாசிடர். அதாவது இந்த நம்பர் பிளேட் வந்துட்டு யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபாரின் டெலிகேட்ஸுக்கு போகக்கூடிய வெஹிக்கிளில் வந்துட்டு இந்த ப்ளூ பிளேட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் நம்பர் பிளேட் எதுக்குன்னா, இட் மீன்ஸ் தட் கார் பிலாங்ஸ் டு த காமன் சிட்டிசன். ஸோ ஒயிட் நம்பர் பிளேட் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காமன் சிட்டிசனோட வெஹிக்கிள் அப்படிங்கிறத வந்துட்டு அதை டினோட் பண்ணும். எல்லோ நம்பர் பிளேட் எதுக்குன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் நமக்கு பார்க்கக்கூடிய டாக்ஸிஸ், கேப்ஸ் எல்லாமே எல்லோ நம்பர் பிளேட் இருக்கும். ஸோ அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்காக. ஸோ இதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் நம்பர் பிளேட்ஸ். நெக்ஸ்ட் எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, a driver should possess the following documents while driving the vehicle. ஒரு டிரைவர் வந்துட்டு ஒரு வெஹிக்கிளை டிரைவ் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உனக்கு ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ், நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் த வெஹிக்கிள், டாக்ஸேஷன் சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அண்ட் பர்மிட். அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் தேவை. நெக்ஸ்ட்டு அந்த வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அந்த வெஹிக்கிளை வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தேவை. நெக்ஸ்ட்டு டேக்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது அந்த வெஹிக்கிளுக்கு வந்துட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவோம் அந்த சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் அந்த வெஹிக்கிளோட இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் அதோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அண்ட் பர்மிட். பர்மிட்னா வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்குள்ளே போகும்போது பெர்மிஷன் வாங்கினா தான் வந்துட்டு பெர்மிட் அவங்க லெட்டர் மாதிரி தருவாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே முக்கியங்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிக்கலாம். ஸோ நாளைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு ப்ரிவென்ட் ரோட் ஆக்சிடென்ட். ஸோ ரோடு ஆக்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிராஃபிக் சைன்னா என்னென்னு பார்த்தோம், 3 மேஜர் டிராஃபிக் சைன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிராஃபிக் சிக்னல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ரூல்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் நம்பர் பிளேட்ஸ் பார்த்தோம், அண்ட் ஃபைனலாக ஒரு டிரைவரை வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு வச்சுருக்கணும்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.